கோவை மாநகராட்சி திமுக கூட்டணி மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் தனியார் மண்டபத்தில் உள்ளனர். தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? தேவா, கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியினுடைய மேயர் வேட்பாளராக 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் நேரு ஆகியோர் தலைமையில் தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்திலிருந்து கவுன்சிலர்கள் அனைவரும் தற்பொழுது கோவை மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் நேரு ஆகியோர் தலைமையில் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் அனைவரும் முழுமையாக சிலருக்கு சில சங்கடங்கள் இருந்தாலும் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அமைச்சர் முத்துசாமி வந்திருந்த திமுக கூட்டணியினுடைய அனைத்து கவுன்சிலர்களிடமும் முன்வைத்தார். மொத்தம் 96 கவுன்சிலர்கள் நேரடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்நிலையில் கூட்டம் நிறைவடைந்த பின்னர் கவுன்சிலர்கள் ஒருவரான சாந்தி முருகன் அமைச்சர் நேருவிடம் சில கேள்விகளை எழுப்ப முன்வந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் தற்பொழுது அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் முன்னாள் அமைச்சர் நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சாந்தி முருகனை சக கவுன்சிலர்கள் சமரசப்படுத்தினர். குறிப்பாக மத்திய மண்டலத்தினுடைய தலைவராக இருந்த மீனாலோகு அவரை சாந்தி முருகனை சமரசப்படுத்தினார். இதன் காரணமாக சிறிது நேரம் கூட்ட அரங்கில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து கவுன்சிலர்களும் ஒருமித்தமாக வந்து இந்த தேர்தலை போட்டியின்றி நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 10:30 மணிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் சுமார் அரை மணி நேரத்துக்கு பின்னர் 11 மணி அளவில் போட்டியின்றி வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத பட்சத்தில் போட்டியின்றி வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார். அப்படி தேர்வு செய்யப்படும் பொழுது நாங்கள் நேரடியாக வந்து அவரை இந்த மேயர் நாட்களில் அமர வைத்து செல்ல இருப்பதாக அமைச்சர் நேரு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தற்பொழுது கவுன்சிலர்கள் அனைவரும் கூட்ட அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் மேயர் கல்பனா உட்பட அனைத்து கவுன்சிலர்களுமே தற்பொழுது கூட்ட அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டங்களில் நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 கூட்டங்களிலும் முன்னாள் மேயர் கல்பனா பங்கேற்காமல் இருந்த நிலையில் இன்று தற்பொழுது நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தற்பொழுது முன்னாள் மேயர் கல்பனா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவர் நேரடியாக தற்பொழுது கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு செல்லக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது. வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து 10:30 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 11 மணி வரை வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் 11 மணிக்கு பின்னரும் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத பட்சத்தில் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவார். தற்பொழுது வரை வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லாத சூழலில் தற்பொழுது ரங்கநாயகி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே 11 மணி அளவில் ரங்கநாயகி போட்டியின்றி கோவையினுடைய 2வது பெண் மேயராக அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. தற்பொழுது வரை வேறு யாரும் வேட்புமனு தாக்கலுக்கு செய்யப்படவில்லை. ரங்கநாயகி மட்டுமே வேட்புமனு தாக்கலானது செய்வதற்காக தற்பொழுது மாநகராட்சி கூட்ட அரங்கிற்குள் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 11 மணி அளவில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத பட்சத்தில் கோவையினது 2வது மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அவரை மேயர் நாட்களில் அமர வைக்க இருக்கின்றனர். இதற்காக அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் நேரு ஆகிய இருவரும் தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது காத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கலானது துவங்க இருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.